உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். தான் சுற்றுச்சூழலை அழிப்பதாக சமூக ஊடகங்களில் பிழையான செய்தி பரப்பப்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. தேவையற்ற நிகழ்வுகளுக்கு அனுமதி கோர வேண்டாம் என பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. அரிசியின் விலையை 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ய அரசாங்கம் இடமளிக்காது என்கிறார் பந்துல. ராசானக்கன் உள்ளிட்ட 7 பேருக்கு அழைப்பானை. தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை பலப்படுத்தியது துபாய் அரசு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கிராம மக்களின் அபிவிருத்தி சம்பந்தமான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவே தான் கிராமங்களுக்கு விஜயம் செய்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மீமுறை பகுதியில் இன்று இடம்பெற்ற கிராமத்துடனான தொடர்பு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மீமுர கைகாவல கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி SLT மொபிட்டல் நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட நவீன வகுப்பறையை ஆய்வு செய்தார். அதன் பின்னர் மீமுர உடுத்தும்பர் வீதியில் சேவையில் ஈடுபடுத்துவதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார். மீமுர கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு சென்ற ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த மாணவர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதையடுத்து உரையாற்றிய ஜனாதிபதி, நான் மீமூர பகுதிக்கு வருகை தருவதை முன்னிட்டு சமூக ஊடகங்களில் சுற்றுச்சூழலை அழிக்க வருகிறார் என தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறில்லை. மீமூர கிராமம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். இன்று ஊடகங்களில் பிழையான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இங்குள்ள வீதி காப்பீட்டிடப்பட்டு புனரமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. கைகாவல மாணவர்கள் தாம் உயர்தரம் படிக்க வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக முறையிட்டனர். கலைத்துறை மாணவர்களை ஊக்குவிக்க விளையாட்டு மைதானம் ஒன்றும் கட்டடம் ஒன்றும் எம்மால் அமைத்து தரப்படும் என இதன் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். මම මීමුරේට එනවා කියලා කිව්වම සමාජ ජාලවල හුඟක් දාලා තිබුණා මේ පරිසරය විනාශ කරන්න එනවා කියලා. ඉතින් ඒක සම්පූර්ණ වැරදි. අපි මේ මීමුරේ කියන ගම තා ලස්සන පෞරාණික ගමක්. ඉතින් මේ ගම්වල ජීවත් වෙන අය කවදාකවත් ගමේ පරිසරය විනාශ කරන්නේ නැහැ. පිටින් ඇවිල්ලා තමයි විනාශ කරන්නේ. ගමේ අය පරිසරයට ආදරේ. තමන් ජීවත් වෙච්ච, තමන්ගේ දෙමව්පිය ජීවත් වෙච්ච පරම්පරා ගානක් ජීවත් වෙච්ච මේ ගම්මානය. ඉතින් අපිට ඕන මේ ගමේ ජනතාවත් ලස්සන කරන්න. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானேகேன் உள்ளிட்ட 7 பேரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஆஜராகுமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியில் கலந்து கொண்டவர்கள் என கூறி கல்முனை போலீஸ் நிலையத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 29 பேருக்கு கல்முனை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதனை பெற்றிருந்தனர். எனினும் நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டவர்கள் என பெயரிடப்பட்டவர்கள் சிலர் மீறி கலந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கு கல்முனை போலீசாரினால் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் உள்ளிட்ட 7 பேரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஆஜராகுமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பரவி வரும் புதிய வீரியம் கொண்ட கொரோனா வைரஸ் இலங்கையின் பல பகுதிகளிலும் பரவியுள்ளதை தொடர்ந்து இனிமேல் தேவையற்ற நிகழ்வுகளுக்கு அனுமதி கோரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்திற்கு வருகை தர வேண்டாம் என பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் நேற்றைய தினமும் 940 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதில் 4 வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள். நேற்றைய தினமும் கம்பஹா மாவட்டத்தில் 278 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 261 கோவிட் தொற்றாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 88 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 79 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 51 பேரும், காலி மாவட்டத்தில் 47 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 29 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 25 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 18 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 14 தொற்றாளர்களும், கேகாலை மாவட்டத்தில் 10 தொற்றாளர்களும், பொலனறுவை மாவட்டத்தில் 7 பேரும், பதுளை மாவட்டத்தில் 5 தொற்றாளர்களும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 5 பேரும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 5 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 4 தொற்றாளர்களும், அம்பாறை மாவட்டத்தில் 3 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 3 தொற்றாளர்களும், மொன்றாகலை மாவட்டத்தில் 2 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 1வரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 1வருமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 1110 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. எனவே இதுவரையில் 1,79,197 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதிய கோவிட் வைரஸ் வகையின் காரணமாக நாட்டில் COVID-19 அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. යවදනපුර රසායනාගාරය විසීම තහවුරු කරනවා 50%කට වැඩි ප්‍රතිශතයකින් ව්‍යාප්තිය වැඩි වෙන්න පුළුවන් කියන එක. ඒතර ඒ කියන්නේ රෝගීන් 800 නම් අපිට වාර්තා වෙන්නේ 50% කියන තව 400ක් එකතු වෙන්න ඕනේ. ඒ කියන්නේ 800 ඉදිරියේදී 1200 දක්වා ගමන් කළ හැකි කියන පණිවිඩය තමයි මේ දෙන්නේ. ඒතර මේ හරහා ප්‍රශ්න කිහිපයක් මතුවෙනවා. පළවෙනි நேற்றைய தினம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் இரசாயன பீடம் 150 வீதத்தினால் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது. அப்படியென்றால் தற்பொழுது 800 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டால் எதிர்காலத்தில் 50 வீதத்தினால் அதிகரிக்குமானால் 1200 தொற்றாளர்கள் பதிவாகும் என்பதே இவர்களுடைய கருத்து. அப்படியென்றால் பிரச்சனைகள் பல தோன்றும். அதில் முதலாவது, இவர்கள் குறிப்பிட்டுள்ள 4 பிரதேசத்தில் மட்டும்தான் உருமாறிய புதிய கொரோனா வைரஸ் பரவியுள்ளதா? அதனை குறிப்பிட முடியாது. இரண்டாவது, இதனை போன்ற வேறு உருமாறிய புதிய கொரோனா வைரஸ்கள் நாட்டில் பரவியுள்ளதா என்பது தொடர்பில் தெரியாது. இதனால் சுகாதார அமைச்சுக்கு பாரிய பொறுப்புள்ளது. இரசாயன பீடங்களை மட்டும் நம்பி இருக்காமல் மேலும் சில இரசாயன ஆய்வுக்கூடங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்புள்ளது. புதிய கோவிட் வைரஸ் வகையின் காரணமாக நாட்டின் கோவிட் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ඊයේ දිනේදී වාර්තා වෙච්ච නව ප්‍රභේදයත් එක්ක මේ රටේ COVID-19 තර්ජනය ඉතාම ඉහළ ගිහිලා තියෙන නිසා අපි කියන්නේ මින් ඉදිරියට කිසිම හේතුවක් නිසා අනවශ්‍ය ගෘහස්ත උත්සව සහ අනවශ්‍ය උත්සව සඳහා අවසර ඉල්ලන්න සෞඛ්‍ය කාර්යාලවලට එන්න එපා. இந்த வைரஸ் கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களின் அர்ப்பணிப்பு அவசியம். நேற்று இனங்காணப்பட்ட புதிய கோவிட் வைரஸ் வகையின் காரணமாக நாட்டில் கோவிட் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதனால் இனிமேல் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுபவர்கள் மற்றும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றாதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். எனவே இனிமேல் தேவையற்ற நிகழ்வுகளுக்கு அனுமதி கோரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்துக்கு வருகை தர வேண்டாம். கொழும்பு மத்திய அஞ்சல் பரிவர்த்தனையில் பணியாற்றும் 4 ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொற்று உறுதி செய்யப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் மாதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பினை பேணிய 26 பேர் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு மாறாக செயற்பட்ட 3095 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். පසුගිය පැය 24 කාලය තුළ නිරෝධායන රීතීන් කඩ කළ පුද්ගලයින් 12 දෙනෙක් පමණ අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. මේ වන විට ඔක්තෝබර් 30 දින සිට අත්අඩංගුවට ගෙන ඇති මුළු සංඛ්‍යාව 3107ක් පමණ වෙනවා. இதுவரையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு மாறாக செயற்பட்ட 3095 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளி பேணாமை தொடர்பிலேயே இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்ட விதிகளை பின்பற்றாத அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொடர்பில் சுகாதார பிரிவினருடன் இணைந்து போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் 5 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. எனவே நாட்டில் இடம்பெற்றுள்ள மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 384ஆக உயர்வடைந்துள்ளது. 380வது மரணம் கொட்டகலை பிரதேசத்தை சேர்ந்த 63 வயதான ஆண் ஒருவர் கொட்டகலை வைத்தியசாலையில் COVID-19 தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்துள்ளது. அவரது மரணத்திற்கான காரணம் உக்கிர COVID-19 நியூமோனியா நிலை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 381வது மரணம் மத்தகமை பிரதேசத்தை சேர்ந்த 79 வயதான ஆண் ஒருவர் களுத்துறை பொது வைத்தியசாலையில் COVID-19 தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து
அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் நேற்று நிகழ்ந்துள்ளது. அவரது மரணத்திற்கான காரணம் கோவிட்-19 நியூமோனியா மற்றும் சிறுநீரக செயலிழப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. 382வது மரணம். கொட்டாஞ்சேனை பிரதேசத்தை சேர்ந்த 69 வயதான ஆண் ஒருவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் கோவிட்-19 தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து முல்லேரியா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் நேற்று நிகழ்ந்துள்ளது. அவரது மரணத்திற்கான காரணம் கோவிட்-19 நியூமோனியா உக்கிரமடைந்த நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 383வது மரணம். கொழும்பு 8 பிரதேசத்தை சேர்ந்த 59 வயதான ஆண் ஒருவர் வெலிசரே காசநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி நிகழ்ந்துள்ளது. அவரது மரணத்திற்கான காரணம் நுரையீரல் நோய் நிலை, கோவிட்-19 நியூமோனியா மற்றும் சுவாச தொகுதி செயலிழப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. 384வது மரணம். கொழும்பு 12 புதுக்கடை பிரதேசத்தை சேர்ந்த 49 வயதான ஆண் ஒருவர் வெலிசரை காசநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி நிகழ்ந்துள்ளது. மரணத்திற்கான காரணம் கோவிட்-19 நியூமோனியா மற்றும் நுரையீரல் நோய் நிலை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக நாட்டிற்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 615 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். இவர்களில் கட்டாரிலிருந்து 173 பேரும், துபாயிலிருந்து 135 பேரும், அபுதாபியிலிருந்து 75 பேரும், மலேசியாவிலிருந்து 65 பேரும், சிங்கப்பூரிலிருந்து 57 பேரும் வருகை தந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தான் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க எதிர்பார்த்திருப்பதாக வெளியான செய்திகளில் எந்தவித உண்மைகளும் இல்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். எந்தவித நிபந்தனைகளும் இன்றி தான் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருப்பதாக வெளியான செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை உறுதி செய்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் அரசாங்கத்துடன் தான் இணைவதாக வெளியாகியுள்ள செய்திகளை நிராகரிக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நெல்லினை என்ன விலைக்கு கொள்வனவு செய்தாலும் அரிசியினை 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் இடமளிக்காது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் காலகட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களை நாம் மீளப்பெறாது இருந்தோம். பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்தோம். 5 பில்லியன் ரூபாய் நிதியில் மினி கோப் சிட்டி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நான் கல்வி அமைச்சராக வந்த பின் கூட்டுறவு சங்கம் ஊடாக செயற்பட்ட வேலைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்குரிய வேலைகள் எதுவும் செய்யாமல் எல்லா விடயமும் கிடப்பில் இருந்தன. எதிர்க்கட்சியினர் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களை சரியான முறையில் செயற்படுத்தவில்லை. அவர்கள் தனியார் வர்த்தகங்கள் இயங்குவதற்கான வசதிகளை செய்தார்களே தவிர பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஊடாக நாட்டிற்கு தேவையானவற்றை செய்ய அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனால் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நிறைய பிரச்சினைக்கு முகம் கொடுத்தது. அரிசி, உளுந்து, பயறு உள்ளிட்ட அவசியமான பொருட்கள் இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள். நமது பொருட்களை விற்பனை செய்ய முடியாமலும் நியாய விலையில் பொருட்களை பெற முடியாமலும் மக்கள் பிரச்சினைகளை எதிர்நோக்கினர். ஜனாதிபதியின் முடிவுக்கு ஏற்ப எமது நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய விடயங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீங்கள் என்ன விலைக்கு நெல்லினை கொள்வனவு செய்தாலும் அரிசி 100 ரூபாய்க்கு மேல் எமது ஆட்சி காலத்தில் விற்பனை செய்ய மாட்டோம். 100 ரூபாய்க்குள் தான் அரிசியினை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நெல்லினை என்ன விலைக்கு என்றாலும் பெறுங்கள், ஆனால் அரிசி 100 ரூபாய்க்குள் தான் இருக்க வேண்டும். ரஜவாசலை என்ற பெயரில் எல்லா அரசு நிறுவனங்களையும் ஒன்றுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன் மூலம் இலகுவாக ஒரு இடத்திலேயே பொருட்களை பெற முடியும். ரஜவாசலை என்ற திட்டத்தை வவுனியா மாவட்டத்திற்கும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என தெரிவித்தார். වඩා යහපත් තරංකාරීත්වයක් තුළින් හොඳ වෙළඳ පොළ ක්‍රමයකුත් ඒ තුළින් ජනතාවට වඩා පුළුල් සේවාවකුත්. இந்தியாவில் உயிரிழந்ததாக கூறப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் தலைவர் அங்கொட லொக்காவின் மரணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவரது உறவினர்கள் இருவரின் இரத்த மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன.
திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுவின் தலைவர் அங்கொட லொக்காவின் மரணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவரது உறவினர்கள் இருவரின் இரத்த மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்ததாக கூறப்படும் அங்கொட லொக்கா தொடர்பாக DNA சோதனை நடத்துவதற்கு இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக உறவினர்களிடமிருந்து பெறப்பட்ட மாதிரிகளை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் கோயம்புத்தூரில் உயிரிழந்ததாக கூறப்படும் அங்கொடலொக்கா என்பவர் இந்தியாவில் பிரதீப் சிங் என்ற பெயரில் தங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ලසන්ත චන්දන පෙරේරා නොහොත් අංගොඩ ලොක්කා නැමැති සැකකරු. මොහු මීට ටික දිනකට ඉහතදී මෙම සැකකරු මීට කලකට ඉහත ඉන්දියාවේදී මියගොස් ඇති බවට ඉන්දියානු මාධ්‍ය වාර්තා කර තිබුණා. ඒ වගේම ඉන්දියානු මධ්‍යම විමර්ශන ඒජන්සිය මගින් අප වෙත දන්වා තිබුණා මේ සැකකරුගේ මිය යාම සම්බන්ධව. வரலாற்றில் முதல் தடவையாக கைதிகள் மூலமாக விதைக்கப்பட்ட விவசாய அறுவடை விழா மட்டக்களப்பு திருப்பெருந்துறையில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் வழிகாட்டுதலுடன் மட்டக்களப்பு சிறைச்சாலை கைதிகளினால் சிறைச்சாலைக்கு சொந்தமான திருப்பெருந்துறை திறந்த பண்ணையில் 23 ஏக்கர் நிலப்பரப்பில் பல்வேறுபட்ட விவசாய உற்பத்திகள் செய்கை பண்ணப்பட்டு வரும் நிலையில் அதில் 10 ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்ட மழைக்கால வேளாண்மை அறுவடை நிகழ்வு இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகர் SL விஜயசேகர தலைமையில் அறுவடை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மட்டக்களப்பு சிறைச்சாலையின் பிரதான ஜெயிலர் மோகன்ராஜ் உள்ளிட்ட சிறைச்சாலையின் உயரதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், கைதிகள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். அதிமீதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதியுடன் தொடர்ந்தும் சிறைச்சாலைக்கு சொந்தமான திருப்பெருந்துறை பண்ணையில் அதிக பலன் தரும் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகர் சுஜித் விஜயசேகர இதன்போது தெரிவித்தார். சிறைச்சாலை அத்தியட்சகனுடைய விடாமுயற்சியின் பலனாக இந்த நிகழ்வை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். தொடர்பான விளையாட்டுச் செய்தி. தேசிய வீரர்களின் உடற்பயிற்சி நிலைகளை அறிய 2 கிலோமீட்டர் தூர ஓட்ட சோதனை ஒன்றை இலங்கை கிரிக்கெட் அறிமுகப்படுத்தியது. அதன்படி உடற்திறன் தொடர்பில் விவாதத்திற்கு உட்பட்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்திற்கான 36 உறுப்பினர்களில் 32 வீரர்கள் பங்கேற்றனர். புதிய சோதனை விளையாட்டு வீரர்களின் உடற்தகுதியினை நிர்ணயிக்கும். புதிய சோதனையின்படி வீரர்களுக்கு 2 கிலோமீட்டர் ஓட்ட தூரத்தை 8 நிமிடங்கள் 35 வினாடிகளுக்குள் கடக்க வேண்டும். அதே நேரம் பந்து வீச்சாளர்கள், துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் விக்கெட் காப்பாளர்களுக்கு வெவ்வேறு நேர இலக்குகள் வழங்கப்படும் என்று இலங்கை கிரிக்கெட்டின் உடல் செயல்திறன் மேலாளர் கிராண்ட் லூடன் தெரிவித்தார். உடற்சோதனையில் ஒரு வீரர் தோல்வியுற்றால் அவர் 40 நாட்களுக்குள் மற்றொரு சோதனை செய்ய முடியும். மேலும் ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள T20 உலக கிண்ணத்துக்கும் குறைந்தபட்ச உடற்பயிற்சி தரத்தை அடைவதே எங்கள் யோசனை என்று லூடன் கூறினார். இதேவேளை உடற்தகுதி சோதனையில் சில வீரர்கள் பங்கெடுக்கவில்லை. குசல் மெண்டிஸ் அவர் ஒரு தனிப்பட்ட விடயம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை. தனஞ்சய டி சில்வா தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை. அவிஷ்க பெர்னாண்டோ கணுக்கால் காயம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை. லஹிரு திருமானே COVID-19க்கு நேர்மறையான பரிசோதனையை தொடர்ந்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை இரவு 7:30 இடம்பெறும். அதுவரை யூடிவியோடு இணைந்திருங்கள்.